ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம குர்த்தியில் எப்படி பேக்கெட் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஏற்கனவே இந்த குர்த்தியோட கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த குர்த்திக்கு எப்படி பேக்கெட் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு குர்த்தி கட் பண்ணது போக எக்ஸ்ட்ரா மீதி இருக்க கிளாத்தில் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேங்க. நம்ம குர்த்தியோட அகலம் பார்க்குறதுக்கு நம்ம கை உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும். ஸோ கையை உள்ளே விட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் இங்கிட்ட ஒரு இன்ச் இங்கிட்ட ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வளைச்சி கொடுத்து இந்த மாதிரி பாக்கெட் ஷேப்புக்கு வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது இந்த ஷேப்பில் தான் வரையணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிக்கலாங்க. இதிலே பாக்ஸ் மாதிரி நேரான பாக்கெட் வேணுன்னா கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கு அளவாக இருக்க மாதிரி மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுட்டு கட் பண்ணணும். எல்லா பக்கமும் சுற்றி ஒரு 1/2 இன்ச் போல் தையலுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட அளவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பெருசோ சின்னதோ பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஷேப் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறப்போ நம்ம பேக்கெட் தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எதுவுமே கிளாத் வெளியே தெரியாது, நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. 2 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு இந்த மாதிரி குர்த்தியோட ராங் சைடில் ரைட் சைடு எடுத்து வச்சுருக்கோம். நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சுருக்கோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிக்கலாங்க. நம்ம ஸ்லிட் பாயிண்ட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுலேருந்து 1.5 இன்ச் பக்கமாக மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லிட் பாயிண்டை விட 1.5 இன்ச் மேலே மார்க் பண்ணிங்க அப்படின்னா தான் பேக்கெட் ஸ்லிட் பாயிண்ட்லேருந்து வெளியே தெரியாமல் இருக்கும். ஸோ 1.5 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். வெளியிலேருந்து 1 இன்ச் போல் மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தையல் அந்த 1 இன்ச்சில் தான் போடுவோம். மேலேருந்து சைட் ஜாயின் பண்ணுறது அந்த 1 இன்ச்சில் போடுவோம். ஸோ அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் வெஸ்ட் ரவுண்டுங்க. நம்ம இருக்கிறதுலே குறுகலாக கொடுத்துருப்போம் பார்த்திங்களா, அந்த இடம் அதை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பேக்கெட்டை வச்சு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த வளைவான பகுதி கீழ் நோக்கி இருக்க மாதிரி இப்படி கரெக்டாக வச்சு பார்த்துக்கலாம். இப்போ சீம் அலவன்ஸ் கரெக்டாக பேக்கெட்டில் விட்டுருக்கிறது மார்க் பண்ணிக்கலாம். கீழே கரெக்டாக மார்க் பண்ண இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் அதுக்கப்புறம் வர மாதிரி வச்சுட்டு, அதே மாதிரியே இந்த பக்கமும் தையலுக்கு விட்டதை விட்டுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த வெஸ்ட் ரவுண்டு நம்மளோட இடுப்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு கீழே பேக்கெட் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அந்த வளைவு கொடுக்குற இடத்துக்கு கீழே பேக்கெட் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த வெஸ்ட் ரவுண்டு கிட்டையும் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம குர்த்தியோட சைட் ஜாயின் பண்ணும்போது தையல் போடுவோம். ஸோ போட்டதுக்கப்புறம் பேக்கெட் நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். கரெக்டாக அந்த 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே பேக் சைடும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கெட்டோட லென்த்தை பேக் சைடும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கிளாத்தை ஃப்ரண்ட் சைடு, இன்னொரு கிளாத்தை பேக் சைடு வச்சு தைக்க போகிறோம். ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா பேக்கெட்டை கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு பின் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக குர்த்தியோட ரைட் சைடு மேலே பேக்கெட்டோட ரைட் சைடு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்க மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ரைட் சைடு இருக்குங்க. கரெக்டாக மார்க் பண்ண இடத்துக்கு மேலே 1/2 இன்ச் தள்ளி பேக்கெட் கிளாத்தை வச்சுக்கணும். ஏன்னா அப்படின்னா நம்ம 1/2 இன்ச்சில் தான் தையல் போட போகிறோம். பேக்கெட் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல தான் தையல் போட போகிறோம். கரெக்டாக அப்போ 1 இன்ச்சுங்கிறப்ப சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும், வெளியே தெரியாமல். கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வெளியே தள்ளி வச்சு பேக்கெட்டை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக சீம் அலவன்ஸ்க்கு விட்டதை கரெக்டாக மார்க் பண்ணது மேலே கரெக்டாக வச்சுட்டு இப்போ பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். கரெக்டாக பாருங்கள், இப்போ 1 இன்ச்சில் தையல் போட போகிறோம் கரெக்டாக. இதே நீங்கள் சைட் ஜாயின் பண்ணுறப்ப 1.5 இன்ச்சில் தையல் போட போகிறீங்க அப்படின்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச் வச்சு
தையல் போட்டிங்க அப்படின்னா 1.5 இன்ச் தையல் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம 1 இன்ச்சுங்கிறதுனால இந்த மாதிரி 1/2 இன்ச் வெளியே தள்ளி வச்சு பாக்கெட்டை வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதே மாதிரியே இன்னொரு சைடும் வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். அதே போலயே கரெக்டாக 1 இன்ச்சு அந்த மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக 1/2 இன்ச் உள்ளே தள்ளி வச்சு தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் 1/2 இன்ச் வெளியே விட்டுட்டு இந்த மாதிரி பாக்கெட்டை வச்சுட்டு இப்போ வந்து பின் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் அதே மாதிரி குர்த்தியோட ரைட் சைடு மேலே பாக்கெட்டோட ரைட் சைடு இருக்க மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தச்சு முடிச்சுட்டு திருப்பினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கெட் வந்து நல்ல பக்கம் உள்ளே இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ வாங்க தைக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பின்னெல்லாம் கழட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கரெக்டாக 1 இன்ச்சில் வந்து தையல் போட்டுக்கலாம். ஒரே தையல் தான் போட போகிறோம், நல்லா நீட்டாக போட்டுக்கலாம். லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுறப்பையும் பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க நூலை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பாக்கெட்டை இப்போ பிசுரெல்லாம் வெளியே வர்ற மாதிரி வச்சுட்டு பாக்கெட் சைடு ஒரு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறு எல்லாமே பாக்கெட் சைடு வர்ற மாதிரி வச்சுட்டு பாக்கெட் மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ வந்து எக்ஸ்ட்ரா பிசுறு எதுவுமே பாக்கெட் தைச்சதுக்கப்புறம் வெளியே நீட்டிட்டு இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குங்க. பாக்கெட்டை அடிக்கடி வெளியவும் வராது, நீட்டாக உள்ளேயே கவர் ஆகிக்கும் இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போடுறப்ப. அவ்வளோதாங்க, ஒரு சைடு வந்து பாக்கெட் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாக்கெட் வந்து லெஃப்ட் சைடு வேணுமா ரைட் சைடு வேணுமாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு எந்த கைப்பக்கம் நல்லா எசவாக இருக்குமோ அந்த பக்கம் பாக்கெட் தைச்சிக்கோங்க. இது வந்து நம்மளோட விருப்பம் தான். பாக்கெட் ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். இப்போ இதே மாதிரியே இன்னொரு சைடு பாக்கெட்டையும் தைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். அதே மெத்தடில் கரெக்டாக 1 இன்ச் வந்து தையல் போட போகிறோம் அப்படின்னா கரெக்டாக 1 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி தையல் போட்டு ஒரு டாப் ஸ்டிச்சும் போட்டு எடுத்துருக்கோம். டாப் ஸ்டிச்சும் போட்டாச்சு. இப்போ இதை திருப்பணும் அப்படின்னா உள்ளே வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். பாக்கெட் வந்து உள்ளே போனதுக்கப்புறமா நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ டாப்போட ராங் சைடு வந்து வெளியே இருக்க மாதிரி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து பாக்கெட்டை ஃபுல்லாக வந்து சுற்றி தையல் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மேலேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுங்க. கரெக்டாக 1 இன்ச்சுனா கரெக்டாக 1 இன்ச் தையலுக்கு கொண்டு வந்துட்டு பாக்கெட்டை சுற்றியும் தையல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு மேலேருந்து ஸ்லீவ்லேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லீவில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். உடம்பு பகுதி லூஸாக இருந்தால் போதும்னு சொன்னனால 1 இன்ச்சில் தையல் போட போகிறோம். பாக்கெட் அதனாலே 1 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு தான் தைச்சிருக்கோம். இப்போ மேலே ஸ்லீவ்லேருந்து 1.5 இன்ச் கரெக்டாக கொண்டு வந்துட்டு அந்த வெஸ்ட் பார்ட் வந்ததுக்கப்புறமா 1 இன்ச்சில் தையல் போட்டுட்டு பாக்கெட்டை சுற்றி ஃபுல்லாக 1/2 இன்ச்சில் தையல் போட்டு கீழே கரெக்டாக அந்த ஸ்லிட் பாயிண்டில் நல்லா பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாக்கெட் இந்த மாதிரி உள்ளே போயிடும். பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். இப்போது தைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேலே ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக மேலே 1.5 இன்ச்சில் தையலுக்கு ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து 1.5 இன்ச்சில் தையல் போட்டுட்டு ஸ்லீவ்லேருந்து 1 இன்ச்சில் தையல் போட போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக 1 இன்ச்சில் தையல் போட்டுட்டு அந்த பாக்கெட்டோட சீம் அலவன்ஸ் வரைக்கும் தைச்சிட்டு ஊசியை குத்திட்டு கைடை மேலே தூக்கி டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ பாக்கெட் சைடு தைக்க போகிறோம். நல்லா நீட்டாக நேராக பாக்கெட் ரெண்டும் ஒரே அளவாக இருக்க மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஃபுல்லாக வந்து அந்த 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தையல் கரெக்டாக அந்த 1/2 இன்ச்லேயே வந்து தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக வந்து பாக்கெட்டுக்கு நல்லா வளைச்சி கொடுத்து தையல் போடுங்க. இதே மாதிரியே ஃபுல்லாக பாக்கெட் ஃபுல்லாக கரெக்டாக 2 பாக்கெட்டையும் சேமாக எடுத்து வச்சு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு பாக்கெட்டை சுற்றி போட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபினிஷிங் இடம் வந்ததுக்கப்புறமா கரெக்டாக கிளாத்தெல்லாம் நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க, சுருக்கம் எதுவுமே இல்லாமல். ஃபினிஷ் ஆகிற இடத்துலையும் பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ கைடை டர்ன் பண்ணி ஸ்லிட் பாயிண்ட் வரைக்கும் தைச்சிக்கலாம். அங்கேயும் நல்லா பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ தையல் வேணுமோ போட்டுக்கலாங்க. இப்போது பேக்கெட் தைச்சாச்சு. வெளியே பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது, உள்ளேயும் நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ ரைட் சைடு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் பேக்கெட் இருக்கிறதே தெரியல, நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா நீட்டாக பேக்கெட் தைச்சாச்சு. நார்மலாக பார்த்தோன்னா பாக்கெட் இருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபோன் வைக்கிற அளவுக்கு தைச்சிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து ஃபோன் உள்ளே கவர் ஆயிடுது. கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவு பாக்கெட் வந்து நீங்கள் தைச்சிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.